ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காலம் பேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன டாபிக் தான். இதில் ஓரளவு நம்ம அந்த டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ், அப்புறம் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் இது மட்டும் நம்ம பார்த்தாலே போதும். அப்புறம் இந்த காலம் பேஸ் நம்ம எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம், இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, இது எங்கே யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா, இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த காலம் பேஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலம் பேஸ் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா, இப்போ நமக்கு தெரியும் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த காலம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபவுண்டேஷனில் ரெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது ஒரு ஃபவுண்டேஷனில் ரெஸ்ட் பண்ணுறோம். அப்படி ரெஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியது தான் காலம் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தரையில் நிற்கிறீங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு தரையில் நிற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏதோ ஒரு மணல் மேலே நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹீல்ஸ் போட்டு நிற்கிறதுக்கும் ஒரு ஷூ போட்டு நிற்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஹீல் போட்டு நின்னீங்க அப்படின்னா அதிகமாக அந்த மணலில் சிங்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த அதிகமாக மணலில் சிங்க் ஆகும். இதுவே நீங்கள் ஒரு ஷூ போட்டு நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மணலில் அதிகமாக சிங்க் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை ஏரியா. ஏரியா எந்த அளவுக்கு நமக்கு சின்னதாகிட்டே போதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். நம்ம பார்த்துருப்போம், இப்போ ஒரு குண்டூசி இருக்குது. அந்த குண்டூசியோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏரியா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை வச்சு ஒரு துணிலையோ இல்லைனா ஒரு ஸ்பாஞ்சிலையோ நம்ம குத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அங்கே ஹோல் விழுந்துடும். ஓகேங்களா, அப்போ ஏரியா கம்மியாக இருக்கும்போது அதோட ப்ரெஷர் இல்லைனா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது அதிகமாக இருக்கும். அப்போ குறிப்பிட்ட இடத்துல ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே நம்ம லோடு அப்ளை பண்ணும்போது அங்கே ஈஸியாக என்ன ஆயிரும், பஞ்ச் ஆகி உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ காலம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லென்த்தான ஒரு மெம்பர் தான். அப்படி தானே, காலம் அப்படிங்கிறது ஒரு லென்த்தான மெம்பர். ஒரு குறுகிய இடத்துல என்னாகும், லோடு எல்லா லோடும் அப்ளை ஆகும். நம்ம நார்மலாக பார்ப்போம், ஒரு பீம் இருக்கும். அந்த பீமுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லாப் இருக்கும். சரிங்களா, அப்போ அந்த ரூஃப் ஸ்லாப் வழியாக நமக்கு பீமுக்கு லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுலேருந்து காலமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். காலம்லேருந்து ஃபவுண்டேஷனுக்கு லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் எர்த்துக்கு, அதாவது சாயிலுக்கு லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி தான் நம்மளோட லோடு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். இப்போது இந்த காலம்லேருந்து வரக்கூடிய இந்த லோடு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ பெருசாக லார்ஜராக கொண்டு போய் அந்த எர்த்துக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ, அந்த ஃபவுண்டேஷனுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஃபவுண்டேஷன் ஈஸியாக ஃபெயில் ஆகாது. ஓகேங்களா, ஈஸியாக என்ன ஆகாது, சிங்க் ஆகாது, லோடை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபவுண்டேஷனுக்கும் ஓகேங்களா அந்த காங்கிரீட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காங்கிரீட் பிளாக்கில் நம்ம இமேஜ்லாம் பார்ப்போம். இமேஜ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த காங்கிரீட் பிளாக்கில் இந்த காலம் கொண்டு வைக்கும்போது அதுக்கு இடையில ஒரு பேஸை கொடுப்பாங்க. ஓகேங்களா, அது பேர் தான் என்ன சொல்லுவோம், காலம் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம நார்மலாக பேஸ் பிளேட் வச்சு பண்ணுறது, அப்புறம் கெசட்டட் பிளேட் வச்சு பண்ணுறது அப்படிங்கிற 2 டைப் பார்ப்போம். அதெல்லாம் பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு லோடை ஒரு கிவன் ஏரியாவுக்கு ஒரு ஈவனாக, அதாவது ஒரு லார்ஜர் ஏரியா மூலமாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படின்னா அது இங்கே ஈஸியாக ஃபெயில் ஆகாது. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எதுலலாம் யூஸ் பண்ணுறோம், நம்ம இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த காலம் பேஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவர்ஸு, மொபைல் டவர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த காலம் பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த காங்கிரீட் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காங்கிரீட் பிளாக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டீல் காலமை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இது எல்லாமே எதில் வரக்கூடியது அப்படின்னா காலம் பேஸில் தான் வரக்கூடியது. சரிங்களா, அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ரோல் பல்கில் நம்ம இது பண்ணியிருப்போம். இதே மாதிரி ஸ்டீல் வேர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம ஸ்டோர் ரூம்ஸு, ஓகேங்களா, ஷெட்டு, அப்புறம் ஏர்போர்ட்டில் எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணுறோமோ அங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் இதே மாதிரி நிறைய இடத்துல இந்த ஸ்டீல் காலம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அங்கே எல்லாத்துலேயுமே நம்ம ஆங்கரிங் பண்ணுறதுக்கு கிரவுண்டில் லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு காலமுக்கும் அந்த
காங்கிரீட்டுக்கு பிளாக்குக்கும் இடையில கொடுக்கக்கூடியது தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காலம் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். காலம் பேஸ் இஸ் எ ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த லோட் ஃப்ரம் த ஸ்டீல் காலம் டு த காங்க்ரீட் ஆர் மேசன்ட்ரி ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனுக்கு லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் தான் காலம் பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் த கான்சன்ட்ரேட்டட் காலம் லோட் ஓவர் லார்ஜ் ஏரியா. ஓகேங்களா, ஒரு லார்ஜ் ஏரியாவுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குது. அப்புறம் இது பியரிங் ப்ரெஷர் அந்த ஃபவுண்டேஷன் நமக்கு வரக்கூடிய அந்த பியரிங் ப்ரெஷரை அலோவபிள் பியரிங் ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு பாயிண்ட் பியரிங் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் பியரிங்னா ஒரு குறிப்பிட்ட சின்ன ஏரியாவில் மொத்தமாக லோடு அப்ளை ஆச்சுன்னா அது பஞ்சாயி கீழே ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இதோட பியரிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அது ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சாயிலோட பியரிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ அந்த பியரிங் ஸ்ட்ரென்த்தை விட நமக்கு எப்படி இருக்கணும், வரக்கூடிய லோடு வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா, அலோவபிள் பியரிங் ஸ்ட்ரென்த்து சொல்லுவோம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம இந்த காலம் பேஸ் வந்து லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே அதுதான், நம்ம முன்னாடியே சொன்ன விஷயம் தான். வைடர் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, லோடை சேஃபாக பண்ணுறதுக்கு, அப்புறம் எக்ஸசிவ் பியரிங் ப்ரெஷர் காங்கிரீட்டுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு, ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா, அந்த காலம் வந்து ஒரு ஸ்டேபிளாக நிற்கணும். ஓகேங்களா, காலம் வந்து இந்த ஆங்கரேஜ் போல்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை போட்டு என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த காலம் வந்து எங்கேயும் சாயாமல் ஹரிசாண்டலாக அந்த மூமெண்ட் வந்து ஆகாமல் ஒரு ஸ்டெபிலிட்டியாக வைக்கிறதுக்கும் இந்த பேஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இமேஜஸ்லாம் இதில் கொடுத்துருப்பேன், இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அதுதான் நீட் ஃபார் காலம் பேஸ்னால் அதுதான் மீனிங். பியரிங் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு டிவைடட் பை ஏரியா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. லோடு அப்படிங்கிறது இங்கே காலம்லேருந்து வரக்கூடிய லோடு தான், அப்படி தானே, அங்கே அதுதான் லோடு வந்து இருக்குது. இந்த காலம் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கிரவுண்டுக்கு பாஸ் ஆகக்கூடிய அந்த லோடு அதான் காலம் லோடு சொல்லுவோம். ஏரியா ஆஃப் பேஸ் பிளேட் அப்படின்னா இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்ன பேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காங்கிரீட் பிளாக்கும் காலமுக்கு இடையில வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. அப்போ இந்த பியரிங் ப்ரெஷர் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, இந்த காலம்லேருந்து வரக்கூடிய அந்த பியரிங் ப்ரெஷர் அந்த லோடு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, அதாவது லோடு கிடையாது, ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா காலம் லோடு டிவைடட் பை ஏரியாவை பொறுத்து இருக்கும். இந்த ஏரியா எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இருக்கும். இந்த ஏரியா அதிகமாக இருந்தால் அந்த பியரிங் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டிசைன் பண்ணணும். எக்கனாமிக்கலாகவும் சரி, நம்ம ரொம்ப காஸ்ட் அதிகமாகவும் போயிடக்கூடாது, அதே மாதிரி நமக்கு சேஃப்டியாகவும் இருக்கணும். அப்போ நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட லோடு வந்து தாங்கணும் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ தான் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி நம்ம பேஸ் பிளேட்டை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்ப்போம். சரிங்களா, அதில் 2 டைப் இருக்குது. அதில் என்னென்ன டிசைன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா, இப்போ நமக்கு தெரியும் இன்க்ரீசிங் த பேஸ் பிளேட் ஏரியா ரெடியூஸ் த பியரிங் ப்ரெஷர் ஆன் த ஃபவுண்டேஷன். இதுதான் அதோட வியூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பேஸ் பிளேட்டு. சரிங்களா, இதுதான் அந்த பேஸ் பிளேட்டு. இந்த திக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ காலம் ஐ செக்ஷன். ஓகேங்களா, இது ஐ செக்ஷன் காலம். இந்த ஏ அப்படிங்கிறது இந்த ஸ்டீல் காலமுக்கும் இந்த பேஸ் பிளேட்டுக்கும், இந்த ஸ்டீல் காலம் முடியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து இந்த பேஸ் பிளேட்டுக்குள்ளே லாங்கர் டைமென்ஷன் தான் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஷார்ட்டர் டைமென்ஷன் பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காலம் முடிகிறதுக்கும் இந்த பேஸ் பிளேட்டுக்கும் இடைப்பட்ட அந்த ப்ரொஜெக்ஷன். சரிங்களா, அந்த ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே வைக்க முடியாது, அப்படி தானே, கொஞ்சம் லைட்டாக என்ன ஆகணும், ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்கணும். ஓகேங்களா, ப்ரொஜெக்ஷன் வந்து இருக்கணும். இது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்டெபிலிட்டிக்காக நம்ம கொடுக்கக்கூடியது. இது வந்து இந்த ஏ அப்படிங்கிறது எதை குறிக்கும், லாங்கர் டைமென்ஷன், பி அப்படிங்கிறது ஷார்ட்டர் டைமென்ஷன். இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா இதுதான் காலம். சரிங்களா, இது காலம், இது பேஸ் பிளேட். இந்த ஹரிசாண்டலாக இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் என்னென்னா பேஸ் பிளேட்டு. இது ஃபவுண்டேஷன், நமக்கு தெரியும், இது ஃபவுண்டேஷன். க்ளீட் ஆங்கிள்னு சொல்லுவோம். க்ளீட் ஆங்கிள் அப்படின்னா இந்த காலத்தையும் இந்த பேஸ் பிளேட்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது என்னாகும், இந்த காலத்தை கனெக்ட் பண்ணும், அதே மாதிரி கீழே இருக்கிற பேஸ் பிளேட்டையும் கனெக்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா க்ளீட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போல்ட் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு காலம் பேஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் பேஸ், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கெசட்டட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லாப் பேஸ் அப்படிங்கிறது ஸ்மால் லோடுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, இந்த 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஸ்லாப் பேஸ் அப்படின்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்மால் லோடு,
அதாவது ஒரு சின்ன சின்ன லோடு வரக்கூடிய இடத்துல லைட் ஸ்ட்ரக்சரில் இந்த ஸ்லாப் பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் காலம் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு த பேஸ் பிளேட் யூஸிங் க்ளீட் ஆங்கிள். முன்னாடி ஒரு இமேஜ் பார்த்தோம் பார்த்தீங்களா, டைரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, க்ளீட் ஆங்கிள்னு ஒன்று வச்சு அதை பேஸ் பிளேட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது ஒரு காலம் அப்படின்னா இங்கே ஒரு பேஸ் பிளேட் இருக்கும், இது ஒரு காங்க்ரீட் பிளாக், சரிங்களா. இப்போ இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி க்ளீட் ஆங்கிள் வச்சு டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது பேர் தான் என்ன, ஸ்லாப் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். லோட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு டு த பேஸ் பிளேட் மெயின்லி த்ரோ பியரிங். ஓகேங்களா. இது என்ன மீனிங் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு தரையில் வந்து நிற்கிறீங்க, சரிங்களா. நீங்கள் ஒரு தரையில் நிற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட லோடு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக அந்த ஃப்ளோருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட வெயிட் வந்து கிரவுண்டில் ஃபூட் வழியாக என்ன ஆகுது, பாஸ் ஆகி கீழே போகுது. அப்போ டைரக்ட் பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் தான் டைரக்ட் கான்டாக்ட், டைரக்ட் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட லோடு என்ன ஆகுது, டைரெக்டாக இந்த ஃப்ளோருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, லோட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த பேஸ் பிளேட் மெயின்லி த்ரூ த பியரிங். ஓகேங்களா. இப்போ சிங்கிளாக ஒரு சிம்பிளான லோடு இருக்கிற பட்சத்தில் உங்களோட லோடு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக அந்த ஃப்ளோருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இந்த காங்கிரீட் பிளாக்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஸ்டீல் காலம் இருக்குது, இந்த ஸ்டீல் காலம்லேருந்து வரக்கூடிய லோடு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்லாப் பேஸுக்கு போகும். இந்த ஸ்லாப் பேஸ்லேருந்து இந்த காங்கிரீட் பிளாக்குக்கு வந்து போகும். ஓகேங்களா. அப்போ இந்த பேஸ் பிளேட்டு, அதாவது இந்த காலம் வந்து என்ன பண்ணும், இந்த பேஸ் பிளேட்டுக்கு டைரெக்டாக லோடை சப்ளை பண்ணும். இந்த லோடு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியரிங் மூலமாக இந்த பேஸ் பிளேட்லேருந்து காங்கிரீட்டுக்கு போகும். சரிங்களா. இது பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பியரிங், டைரக்ட் பியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இது பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பியரிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெசட்டட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெசட்டட் பேஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி. ஓகேங்களா. இந்த கெசட்டட் பேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா சப்போர்ட் மாதிரி. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவியர் லோடு வரக்கூடிய இடத்துல, ரொம்ப லோடு வந்து ஹெவியாக வருது அந்த மாதிரி உள்ள இடத்துல என்ன யூஸ் பண்ணுவாங்க, இந்த கெசட்டட் பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காலம் இஸ் கனெக்டட் டு த பேஸ் பிளேட் த்ரோ கெசட் பிளேட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா இதில் இப்போ காலம் இந்த மாதிரி இருக்குது, இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா 2 சப்போர்ட், இது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கெசட் அப்படின்னு சொல்லுவோம், கெசட்டட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ இது எதுக்காக அப்படின்னா, ஹெவியர் லோடு வருது, அதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது, சரிங்களா. ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, ரொம்ப ஒரு வெயிட் வந்து கிடையாது, ஒரு சிம்பிளான குட்டியான பாக்ஸு, ஒரு ஆள் கேரி பண்ணக்கூடிய பாக்ஸு. இப்போ இந்த ஒரு ஆள் கேரி பண்ணக்கூடிய பாக்ஸு ஒரு ஆள் கையில் வச்சுருக்காரு. அவரோட லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக இந்த ஃப்ளோருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா. இப்போ இதில் எந்த வித ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும் தேவைப்படாது, அவரே கையில் வச்சுக்கலாம். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெவி பாக்ஸ் இருக்குது, நல்ல லென்த்தான ஒரு ஹெவி பாக்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதை ஒரே ஆள் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் கரெக்டாக பிடிக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைடு ஒரு ஆள் பிடிப்பார், இந்த சைடு ஒரு ஆள் பிடிப்பார். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சென்டரில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் வந்து பிடிச்சிருப்பாங்க. அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெவியர் லோடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தான் நமக்கு கெசட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இப்போ ஒரு 2 சைடும் ஹெல்பிங்க்கு ஆள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. 2 சைடும் ஒரு ஆள் தூக்க வேண்டியதை 2 சைடுமே இன்னொரு 2 பேரை ஹெல்பிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெசட்டட் பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. கெசட்டட் பிளேட்டை என்ன பண்ணியிருப்பாங்க, கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ காலம் இப்படி இருக்குது அப்படின்னா 2 பக்கமும் உங்களுக்கு கெசட் பிளேட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது சென்டரில் இருக்கிற ஆளை வந்து நம்ம சொன்னோம், முதல்ல இருந்துச்சுன்னா அதில் நமக்கு பியரிங்கில் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். லோடு வந்து எப்படி ஆக்ட் ஆகும், பியரிங் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும் அப்படின்னு சொன்னோம். இப்போது இது மூலமாக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு டைரெக்டாக வர்றது பியரிங்கில் ஆக்ட் ஆகும், 2 சைடும் நமக்கு கெசட்டட் பிளேட்டு மூலமாகவும் என்ன ஆகும், லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ லோடு எப்படி ஷேர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பியரிங் மூலமாக வருது, எதில், ஸ்லாப் பேஸில். இங்கே எப்படி வருது அப்படின்னா கெசட் பேஸில் பியரிங் மூலமாகவும் லோடு வரும், அப்புறம் கெசட்டட் பிளேட் மூலமாகவும் என்ன ஆகும், லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா. உங்களுக்கு புரியுதா. காலம் இங்கே டைரெக்டாக பேஸ் பிளேட்டுக்கும் லோடு போகும், அது போக
கெசட் லோடும் போகும். ஓகேங்களா, பியரிங் லோடு ப்ளஸ் இந்த கெசட்டுக்கு வரக்கூடிய லோடு, இந்த ரெண்டு மூலமாகவும் லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். இதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. யூஸ்டு ஃபார் காலம் கேரிங் ஹெவி லோடு. ஹெவி லோடுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். காலம் இஸ் கனெக்டட் டு த பேஸ் பிளேட் த்ரோ கெசட் பிளேட். ஓகேங்களா, பேஸ் பிளேட்டும் கனெக்ட் ஆகிருக்கும், அதுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டுக்கு, ஏன்னா ஹெவி லோடு வருது, அங்கே ஹெவி லோடு வர்ற காரணத்தினால ஒரு 2 சப்போர்ட் கொடுக்குறாங்க, அது பேர் தான் கெசட் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கெசட் பிளேட்டுக்கும் லோடு போகும், ஸ்ட்ரைட்டாக அந்த பேஸ் பிளேட் மூலமாகவும் லோடு போய் என்னாகும், ஃபவுண்டேஷனுக்கு லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், காங்கிரீட் பிளாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். லோடு இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு பார்ட்லி த்ரோ பியரிங், பார்ட்லி த்ரோ கெசட். ஓகேங்களா, இது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இது எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியுதா? இதுக்கான கம்பேரிசன் தான் இங்கே கொடுத்துருப்பேன், சேம் தான், முன்னாடி பார்த்தது தான் அப்படி இதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்லாப் பேஸை பற்றி பார்ப்போம். இப்போ ஸ்லாப் பேஸை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஸ்லாப் பேஸை எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லாப் பேஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் பிளேட் இருக்குது, அப்புறம் ஸ்டீல் காலம் இருக்குது, அதாவது மேலேருந்து வரக்கூடிய ஸ்டீல் காலம், பேஸ் பிளேட்டு, க்ளீட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். க்ளீட் ஆங்கிள்ஸ்னால் இந்த இப்படி கனெக்ட் ஆகும். அப்புறம் ஆங்கர் போல்ட். ஆங்கர் போல்ட்டுனா என்னென்னா, இந்த பேஸ் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு கீழே காங்கிரீட் பிளாக் இருக்குது, இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியதை ஆங்கர் போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆங்கர் போல்ட் அப்படிங்கிறது இந்த பேஸ் பிளேட்டையும் இந்த காங்கிரீட் பிளாக்கையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹெவியர் போல்ட். ஓகேங்களா, ஆங்கரேஜ் பண்ணக்கூடிய அந்த போல்ட்டை பேர் தான் ஆங்கர் போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இதில் லோடு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பாருங்கள். காலம் லோடு, க்ளீட் ஆங்கிள்ஸ், பேஸ் பிளேட்டு, காங்கிரீட் ஃபவுண்டேஷன். சரிங்களா, இதில் இந்த போல்ட்டு நட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோடு எதுவுமே எடுக்காது, இது நமக்கு முக்கியம். காலம் லோடு எதில் வருது, க்ளீட் ஆங்கிள்ஸ் போகுது, அப்புறம் பேஸ் பிளேட்டு, அப்புறம் காங்கிரீட் ஃபவுண்டேஷன். சரிங்களா, இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இது என்ன கேரக்டர், சிம்பிள் அண்ட் எக்கனாமிக்கலாக இருக்கும். லைட்டு ஸ்டீல் காலம், லைட் லோடட் ஸ்டீல் காலம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லோடு ட்ரான்ஸ்ஃபர் டேக் பிளேஸ் பிரைமரி த்ரூ த பியரிங். ஓகேங்களா, பியரிங் மூலமாக தான் லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஈஸி ஃபேப்ரிகேஷன், ஈஸி கரெக்ஷன். ஓகேங்களா, நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கும் எரெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ஸ்டெட்டு, ஸ்மால் ஸ்டீல் பில்டிங்கு, லைட்லி லோடட் காலம், இது எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அதோட இமேஜ், தெளிவாக கொடுத்துருங்க பாருங்கள். காலம்லேருந்து வரக்கூடிய லோடு. ஓகேங்களா, இது க்ளீட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதில் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஆங்கிள். ஓகேங்களா, இந்த ஆங்கிள் தான் நம்ம அந்த காலத்தோடையும் நம்ம இந்த பேஸ் பிளேட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இதுதான் பேஸ் பிளேட்டு, இதுதான் ஆங்கர் போல்ட். சரிங்களா, இதுதான் ஆங்கர் போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காங்கிரீட்டையும் அந்த பேஸ் பிளேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஆங்கர் போல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதில் இந்த கிராஸ் செக்ஷன் வியூ வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இப்போ எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஸ்லாப் பேஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸ்லாப் பேஸ்னால் ஃபஸ்ட்டு டைப் பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்லாப் பேஸை நம்ம டிசைன் பண்ண போகிறோம். டிசைன்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட லோடுக்கு, ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட லோடுக்கு அதோட பேராமீட்டர், டிசைன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திக்னஸ்ன்னு சொல்லலாம், ஏரியா அப்படின்னு சொல்லலாம், வித்து அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இது எல்லாத்தையும் நம்ம டெரைவ் பண்ணக்கூடியது தான் டிசைன். அனலைஸ்னால் என்னென்னா, இது எல்லாமே இருக்கும், அதுக்கு எவ்வளோ லோடு வரும்னு பண்ணக்கூடியது அனலைஸ். டிசைனுக்கும் அனலைஸுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். சரிங்களா, இப்போ டிசைன்னா என்ன, நம்ம லோடு கொடுத்துருவாங்க, லோடை வச்சு இந்த லோடுக்கு எவ்வளோ நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு சேர் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சேர் ஒரு 100 கிலோ தாங்குற மாதிரி டிசைன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் உட்காரக்கூடிய சேர் ஒரு 100 kg தாங்குற மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா லோடு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த 100 kg தாங்குற மாதிரி ஒரு சேர் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிசைன் வந்து பண்ணுவீங்க. இப்போ இதுக்கான என்னெல்லாம் கொடுப்பீங்க, டைமென்ஷன், இதோட இந்த ஸ்டாண்டிங் லெக் வந்து எவ்வளோ இருக்கணும், டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கணும். ஓகேங்களா, அப்புறம் உட்கார்றதுக்கான விட்த் வந்து எவ்வளோ இருக்கணும், திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் டிசைன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. இது பேர் தான் என்ன சொல்கிறோம், டிசைன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பியரிங் ஸ்ட்ரென்த்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FB = 0.45 FCK. அதாவது FCK அப்படிங்கிறது நமக்கு தெரியும், கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். FCK அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக க்யூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த க்யூபை, காங்கிரீட் க்யூபை என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து M20, M25 இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம். இப்போ இதில் வரக்கூடிய இந்த ஸ்ட்ரென்த்தை தான் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்தை அப்படியே எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபேக்டர் போட்டு மல்டிப்ளை பண்ணி தான் எடுத்துப்போம். ஏன் அப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நமக்கு தெரியும் இப்போ ஒரு சேர் இருக்குது, அந்த சேர் வந்து ஒரு 100 கிலோ தாங்குது அப்படின்னா அதில் 100 கிலோவும் நம்ம லோடு அப்ளை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 50 கிலோ தான் இது வந்து தாங்கும் அப்படிங்கிற மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி எடுக்கிறதுனால நம்ம ஹெவியர் மெட்டீரியல் போட்டு டிசைன் பண்ணுவோம். அப்போ நம்மளோட சேஃப்டி வந்து என்ன ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா, நம்மளோட சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அதுதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எஃப்சிகே அப்படிங்கிறது 20ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எஃப்பி அப்படிங்கிறது 9 கிடைக்கும். அப்போ இதில் நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதோட ஸ்ட்ரென்த்து வந்து 9 Nm² தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அதிகமாகவே நமக்கு தாங்கினாலும் இது கம்மியாக தான் நம்ம தாங்குது அப்படின்னு எடுத்துக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல் நம்ம எக்ஸ்ட்ரா போடுவோம். அப்போ நல்லாவே நமக்கு சேஃப்டியாக இருக்கும். சரிங்களா, இதுதான் இங்கே வந்து சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரென்த்து பார்த்தோம், ஸ்ட்ரென்த்து வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒரு ஃபேக்டர் சேஃப்டி போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஏரியா வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஏரியா எதுக்காக நம்ம டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 0.45 FCKக்கு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். சரிங்களா, அப்போது 0.45 ஏரியாவுக்கு 0.45 FCKக்கு டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சுவலாக வரக்கூடிய லோடு வந்து அதிகமாகவே தாங்குது. இருந்தாலும் இந்த ஏரியா வந்து கம்மியான லோடு தாங்குற மாதிரி தான் வச்சு பண்ணுறதுனால நமக்கு ஏரியாவே அதிகமாக போட வேண்டியிருக்கும். அப்போ நமக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இதோட முக்கியமான விஷயம். சரிங்களா, இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் பேஸ் பிளேட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். அப்போது லோடு என்ன லோடு எடுத்துக்கணும், காலம்லேருந்து வரக்கூடிய அந்த லோடு டிவைடட் பை 0.45 FCK. இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மெமரி பண்ணாமல் நம்மளோட அப்படியே டெரிவேஷன் மாதிரியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போது நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோடு பை ஏரியா. நமக்கு ஏரியா வந்து தேவை. ஏரியா தேவை அப்படின்னா என்ன அர்த்தம், லோடு பை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு போடுவோம். ஓகேங்களா, ஏரியா ஈக்குவல் டு லோடு பை ஸ்ட்ரெஸ்ஸுன்னு போடுவோம். இங்கே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறாங்க 0.45 FCK அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, புரியுதா உங்களுக்கு. இப்போ லோடு அப்படிங்கிறது காலம்லேருந்து வரக்கூடிய லோடு. இப்போ ஏரியா ரெக்கார்டு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, எவ்வளோ ஏரியா வந்து தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இதோட லென்த் அண்ட் வித்து இந்த ஏரியா வச்சு டெரைவ் பண்ணணும். சரிங்களா, இந்த ஏரியா வர மாதிரி லென்த் அண்ட் வித்து வந்து நம்ம டெரைவ் பண்ணணும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க முக்கியமாக அப்படின்னா ஏ ப்ரொவைடட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ ரெக்வயர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ரெக்வயர்டு அப்படிங்கிறது நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ரெக்வயர்டு அப்படிங்கிறது ஒரு 90,000 mm² இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 90,000 mm² அப்படிங்கிறத விட நம்ம ப்ரொவைட் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, கம்மியாக இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 1,00,000 mm² இருக்கலாம். சரிங்களா, இதோட ஏரியா 1,00,000 mm² இருந்துச்சுன்னா சேஃபு. 75,000 இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடாது. சரிங்களா, இதுதான் சொல்கிறாங்க ரெக்கார்டு ஏரியாவை விட ப்ரொவைடட் ஏரியா வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் எக்கனாமிக்கல் டிசைன் கீப் த ப்ரொஜெக்ஷன் ஏ அண்ட் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஏ அண்ட் பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், முன்னாடியே பார்த்துருந்தோம். இது வந்து டாப் வியூலேருந்து பார்க்குறோம். சரிங்களா, டாப் வியூலேருந்து பார்க்குறோம். இது ஒரு காலம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஐ செக்ஷன். சரிங்களா, இப்போ இந்த ஐ செக்ஷனோட இந்த எண்டில் இருந்து லாங்கர் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் இந்த ஷார்ட்டர் டைமென்ஷன் இந்த ஐ செக்ஷனோட அடுத்த எண்டு. சரிங்களா, அதாவது இந்த ஸ்லாப் பேஸ் இப்படி இருக்குன்னா லென்த் வைஸாகவும் பிரெட் வைஸாகவும் பார்க்குறோம். இந்த சைடு இருக்கிறது நம்ம ஷார்ட்டர் எண்டை பி அப்படின்னு எடுத்துக்கணும், ஷார்ட்டர் டைமென்ஷனை. இப்போ இந்த ரெண்டுமே அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதான் நான் சொன்ன அந்த கெசட்டட் பேஸ் அப்படிங்கிறது. கெசட்டட் பேஸ்னால் இந்த கெசட்டட் பிளேட் கொடுத்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இந்த பக்கமும் இந்த பக்கமும். இதுதான் வந்து கெசட்டட் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம பார்ப்போம் அடுத்து. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து டெரைவ் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ பேஸ் பிளேட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், லோடு வந்து பார்த்தோம், பேரிங் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த பேரிங் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.45 FCK இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஏரியா வந்து டெரைவ் பண்ணோம். ஏரியா வந்து எப்படி டெரைவ் பண்ணோம், ஃபேக்டர்டு லோடு. ஓகேங்களா, ஃபேக்டர்டு லோட் டிவைடட் பை 0.45 FCK அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபேக்டர்டு லோட் டிவைடட் பை 0.45 FCK. ஓகேங்களா, இப்போ ஏரியா வந்து நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா திக்னஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். திக்னஸ் பார்க்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா திக்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும் பேஸ் பிளேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இதோட திக்னஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம காலமில்
இருந்து லோடு வந்து அப்ளை ஆகுது. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிளாக் வந்து இருக்கும், காங்கிரீட் பிளாக் வந்து இருக்குது. இங்கே வந்து காங்கிரீட் பிளாக் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல லோடு அப்ளை பண்ணும்போது இங்கே காங்கிரீட் பிளாக் வந்து கீழேருந்து ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்கும். அப்போ இது வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகும், அப்படி தானே? ஒரு கேண்டிலிவர் பீம் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த ஸ்லாப் பேஸ் அப்படியே கேண்டிலிவர் பீம் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்போ இந்த அப்பர்டு ப்ரெஷரை தடுக்கணும் அப்படின்னா இந்த திக்னஸும் நமக்கு ஒரு தேவையான அளவில் இருக்கணும், சரிங்களா? திக்னஸும் நல்ல பெருசாக இருந்தால் தான் இதால் ரெஸ்ட்ரிக்ட் வந்து பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கு தான் இங்கே திக்னஸை வந்து நம்ம கொண்டு வரோம். ஏரியாவை சால்வ் பண்ணதுக்கப்புறம், ஓகேங்களா, சைஸை சால்வ் பண்ணதுக்கப்புறம் திக்னஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த திக்னஸை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டென்சிட்டியாக பியரிங் ப்ரெஷர் வந்து நமக்கு தேவைப்படும். ஏன் இப்போ பியரிங் ப்ரெஷர் வந்து கண்டுபிடிக்கணும்? ஏன் பியரிங் ப்ரெஷர் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு அதுதான் நமக்கு தேவை, சரிங்களா? இப்போ இங்கே லோடு அப்ளை ஆகுது, இதுலேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஒரு லோடு அப்ளை ஆகுது. இப்போ இந்த பியரிங் ப்ரெஷர் தெரிஞ்சால் தான் இந்த திக்னஸை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். பியரிங் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே ப்ரெஷர் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கலாமா? ஓகேங்களா, ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே நமக்கு ஒன்று தான், சரிங்களா? அப்போ அந்த லோடு என்ன லோடு எடுத்துக்கணும்? காலம்லேருந்து வரக்கூடிய லோடு, ஓகேங்களா? இப்போ எதை பற்றி நம்ம பார்க்குறோம்? திக்னஸ் ஆஃப் த பேஸ் பிளேட்டை பற்றி பார்க்குறோம். அப்போ கீழே என்ன ஏரியா வரணும்? ஏரியா ஆஃப் த பேஸ் பிளேட், சரிங்களா? புரியுதா? என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் பியரிங் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறோம். இன்டென்சிட்டி ஆஃப் பியரிங் ப்ரெஷர் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா பேஸ் பிளேட்டுக்கு பார்க்குறோம், ஏன்னா அதோட திக்னஸ் தான் நமக்கு தேவை, சரிங்களா? அப்போ என்ன லோடுக்கு பார்க்குறோம்? காலம்லேருந்து வரக்கூடிய லோடு, புரியுதுங்களா? அப்போ காலம் ஃபேக்டர்டு லோடு டிவைடட் பை ஏரியா ஆஃப் த பேஸ் பிளேட். இப்போ இங்கே இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா திக்னஸ் வந்து எதுக்கு வந்து முக்கியம், ஓகேங்களா? திக்னஸ் வந்து எதுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பெண்டிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? பெண்டிங்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நம்ம திக்னஸ் வந்து பார்க்கணும். பேஸ் பிளேட் ப்ரொஜெக்ட் பியாண்ட் த காலம் ஃப்ளாஞ்ச். நமக்கு தெரியும் நம்ம எதுக்கு காலம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா காலம் விட எதுக்கு பேஸ் பிளேட் பெருசாக இருக்குது அப்படின்னா காலம்லேருந்து வரக்கூடிய லோடை தான் வைடர் ஏரியாவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பேஸ் பிளேட்டே கொடுக்குறோம். அல்டிமேட் எய்மே அதுதான். அப்போது காலமோட கண்டிப்பாக அது என்ன இருக்கணும்? பெருசாக இருந்து தான் ஆகணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்ணுறோம்? நம்ம வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டிலிவர் மாதிரி தான் ரியாக்ட் ஆகும், சரிங்களா? கேண்டிலிவர் மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். அதனால தான் அந்த இப்போ டேபிள் இருக்குது, இந்த டேபிளில் ஒரு ஸ்கேலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படியே மேலே இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் லைட்டாக ஒரு ஸ்கேலை வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எப்படி ஆக்ட் ஆகும்? ஒரு கேண்டிலிவராக ஆக்ட் ஆகும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ இந்த பேஸ் பிளேட் அப்படிங்கிறது ஒரு கேண்டிலிவராக ஆக்ட் ஆகும். இதனால் இந்த பேரிங் ப்ரெஷர் வந்து என்ன க்ரியேட் பண்ணணும்னா பெண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் நமக்கு அடக்குவேட் திக்னஸ் இருந்தால் தான் அந்த பெண்டிங்கை நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ இந்த திக்னஸ்க்கான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அப்படியே கோட் புக்கிலேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. திக்னஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நமக்கு தெரியும் W அப்படிங்கிறது என்ன? பேரிங் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தோம். A அப்படிங்கிறது என்ன? லாங்கர் டைமென்ஷன். B அப்படிங்கிறது ஷார்ட்டர் டைமென்ஷன். காமா M0 அப்படிங்கிறது என்னென்னா அதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, சரிங்களா? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. FY அப்படிங்கிறது ஈல்டு ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 250 Nm/mm² பார்ப்போம் பார்த்தீங்களா, அது. இதை நம்ம என்ன பண்ணணும்? ஹோல் ரூட்டில் வந்து இருக்குது, சரிங்களா? இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் சம்டைம்ஸ் வந்து கேட்கலாம். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திக்னஸ் ஆஃப் த ஃப்ளாஞ்சை விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? திக்னஸ் ஆஃப் த காலம் ஃப்ளாஞ்சை விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பேஸ் பிளேட் வந்து இருக்குது, சரிங்களா? பேஸ் பிளேட் வந்து இருக்குது. அந்த பேஸ் பிளேட்டோட திக்னஸ்ஸு காலமோட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஈஸியாக என்ன ஆயிரும்? ஃபெயில் ஆயிரும், ஓகேங்களா? ஈஸியாக வந்து ஃபெயில் ஆயிரும். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு பேஸ் பிளேட்டு வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செக் பண்ணிக்கணும் நம்ம, ஓகேங்களா? அதை செக் பண்ணிக்கணும். அதாவது காலம் ஃப்ளாஞ்சை விட பெருசாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைனை மாற்றணும், ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கோங்க. அதாவது காலம் ஃப்ளாஞ்சை விட அதோட நம்ம வர திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கணும், சரிங்களா? இதோட என்னென்ன நொட்டேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா? டிசைன் செக் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஃப்ளாஞ்சு திக்னஸை விட எப்படி இருக்கணும்? நமக்கு வரக்கூடிய பேஸ் பிளேட் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு கனெக்ஷன் இன் காலம் பேஸ். கனெக்ஷன் ரெக்யர்மெண்ட் ஃபவுண்டேஷன் காங்கிரீட் ஸ்டீல் காலம். இப்போ நமக்கு பேஸ் பிளேட் இருக்குது. இந்த பேஸ் பிளேட்டை எதையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபவுண்டேஷனையும் ஸ்டீல் காலமையும் கனெக்ட் பண்ணுது. இப்போ இது எதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன வழிலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கனெக்ஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் லோட் சேஃப்லி டு த ஃபவுண்டேஷன்.
ப்ரிவெண்ட் மூவ்மெண்ட் ஃப்ரம் த காலம், காலம் அங்கேயும் மூவ்மெண்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மெயின்டைன் அலைன்மெண்ட்னா நான் கரெக்டாக அதோட பொசிஷனில் சென்டராக நிற்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது, அலைன்மெண்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு. ரெசிஸ்ட் அப்லிஃப்ட், ஓகேங்களா, அப்லிஃப்ட்னா மேலே கீழேருந்து வரக்கூடிய ப்ரெஷரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன், ஆங்கர் போல்ட் கனெக்ஷன் டு த ஃபவுண்டேஷன். நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஆங்கர் போல்ட் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன்லையும் அந்த பிளேட்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணக்கூடியது. அப்புறம் போல்டட் கனெக்ஷன் பிட்வீன் காலம் அண்ட் பேஸ் பிளேட். போல்டட் கனெக்ஷன் அப்படின்னா என்னென்னா காலமையும் பேஸ் பிளேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. இந்த எல்லா ஆங்கிள் வச்சு என்ன பண்ணுவாங்க, க்ளீட் ஆங்கிள் சொல்லி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. போல்டட் கனெக்ஷன் அப்படிங்கிறது இது, சரிங்களா. ஆங்கரேஜ் அப்படிங்கிறது இது நல்லா புரிஞ்சுக்கணும். போல்டட் கனெக்ஷன்னா இந்த க்ளீட் ஆங்கிளையும் காலமையும் கனெக்ட் பண்ணுறது. ஆங்கர் அப்படின்னா இந்த பேஸ் பிளேட்டையும் காங்கிரீட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு வெல்டட் கனெக்ஷன் பிட்வீன் காலம் அண்ட் பேஸ் பிளேட். சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலமையும் பேஸ் பிளேட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வெல்டட் கனெக்ஷனும் என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. இந்த மாதிரி, ஓகேங்களா. காலம், இது பேஸ் பிளேட்டு, இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணியிருக்காங்க, வெல்டு பண்ணியிருக்காங்க. இது ஆங்கர் போல்ட் வந்து காங்கிரீட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இப்போ ஆங்கர் போல்ட் வந்து எப்படி இருக்கணும்னா 4 ஆங்கர் போல்ட்டு 20 mm டயாமீட்டரில் 300 mm லென்த்தில் வந்து இருக்கணும். ஆங்கர் போல்ட்னா என்னென்னு பார்த்தோம், இந்த இது, ஓகேங்களா. இதுதான் ஆங்கர் போல்ட்டு. 4 ஆங்கர் போல்ட்டு தேவை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 20 mm டயாமீட்டரில் அது இருக்கணுமா, 300 mm லென்த்தாக இருக்கணும், சரிங்களா. இதோட யூஸு ஹோல்டு த காலம் ஃபேமிலி இன் பொசிஷன், ஓகேங்களா. காலம் வந்து கரெக்டாக பொசிஷனில் நிற்கிறதுக்கும் அப்லிஃப்ட் ப்ரெஷரையும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காகவும். போல்ட் கனெக்ஷன்னா என்ன, போல்ட் கனெக்ஷன்னா அந்த இதுதான், அந்த ஆங்கிள் வந்து சொல்லுவோம். ஆங்கிள் வந்து பேஸ் பிளேட்டையும் இங்கே காலம் இருக்குன்னா இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணும், ஓகேங்களா. இதில் ISA 65 6 mm ஆங்கிள், அதாவது இது 65, இது 65, இதோட திக்னஸ் வந்து 6 mm. யூஸ் 20 mm டயாமீட்டர் போல்ட், ஓகேங்களா. போல்ட் போடுவோம், அது 20 mmல இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மூணாவது நம்ம வெல்டிங்கும் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற இதுலலாம் பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட்டையும் இதையும் தனித்தனியாக கனெக்ட் பண்ணுறது கிடையாது. பேஸ் பிளேட்டையும் காலமும் வெல்டிங் பண்ணுறாங்க, சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணுறாங்க. இதுதான் இந்த வெல்டிங் கனெக்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டிசைன் பண்ணும்போது பேஸ் பிளேட் ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி லோடு வந்து பார்த்தோம், பியரிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பேஸ் பிளேட் ஏரியா, பியரிங் ப்ரெஷர், ஓகேங்களா. பியரிங் ப்ரெஷர் கண்டுபிடிச்சோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திக்னஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆங்கர் போல்ட் வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் காலம் கனெக்ஷன், ஓகேங்களா. போல்டா வெல்டா, அந்த பேஸ் பிளேட்டை வந்து காலமில் கனெக்ட் பண்ணுறக்கூடிய போல்ட்டை கனெக்ட் பண்ணலாமா வெல்டு கனெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கெசட்டட் பேஸ். கெசட்டட் பேஸ் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். நார்மலாக ஸ்லாப் பேஸ் அப்படிங்கிறத விட கெசட்டட் பேஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்துக்காகவும் எக்ஸ்ட்ரா ஸ்டிஃப்னஸுக்காகவும் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. அதுவும் இல்லாமல் லோடு வந்து அதிகமாக வரக்கூடிய இடத்துல, ஓகேங்களா, லோடு வந்து அதிகமாக வரக்கூடிய இடத்துல ப்ரொவைட் பண்ணக்கூடியது என்னென்னா கெசட்டட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நமக்கு லோடு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், நம்ம முன்னாடி பார்த்தோம் பியரிங் மூலமாக ஸ்லாப் பேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதில் பியரிங் மூலமாகவும் டைரெக்டாக லோடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். அப்புறம் இந்த கெசட்டட் பேஸ் மூலமாகவும் லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகி இந்த பேஸ் பிளேட் வழியாக என்ன ஆகும், இந்த காங்கிரீட் பிளாக்குள்ளே போகும், சரிங்களா. அதான் இங்கே போட்டிருக்காங்க, பியரிங் ஆஃப் காலம் அண்ட் பேஸ் பிளேட்டு, அப்புறம் கெசட் பிளேட் அண்ட் ஆங்கிள்ஸ், ஓகேங்களா. ரெண்டு முறையிலையும் இங்கே டிஸ்ட்ரிபியூட் வந்து ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட்டு, கெசட் பிளேட்டு, கெசட் ஆங்கிள், ஃபேஸ்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ்னிங்னா அந்த போல்டு பண்ணுறது, அதை கனெக்ஷன் கொடுக்கக்கூடியது அப்படி தானே. இந்த பேஸ் பிளேட்டையும் காலமையும் கனெக்ஷன் பண்ணக்கூடியது, இல்லைனா கெசட் பிளேட்டையும் காலமையும் கனெக்ட் பண்ணக்கூடியது, சரிங்களா. இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேஸ்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இதான் அதோட இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கெசட் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெசட் பிளேட்டையுமே க்ளீட் ஆங்கிள் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. க்ளீட் ஆங்கிள்னா என்ன, இந்த எல் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம். இந்த எல் ஆங்கிளையும் இந்த கெசட் பிளேட்டையும் இந்த பேஸ் பிளேட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த பேஸ் பிளேட்டையும் ஆங்கரேஜ் போல்ட் அப்படின்னு பார்த்தோம். ஆங்கரேஜ் போல்ட் அப்படின்னா அந்த காங்கிரீட்டோட ஆங்கர் பண்ணக்கூடியது, ஓகேங்களா. அந்த ஸ்டிஃபாக ஸ்டெபிலிட்டியாக கனெக்ஷன் பண்ணக்கூடியது. நம்ம அந்த என்டையர் கனெக்ஷனை நம்ம காங்கிரீட்டுக்கு கொடுக்கக்கூடியதான் என்ன ஆங்கரேஜ் போல்ட் அப்படின்னு பார்த்தோம், சரிங்களா. புரியுதா உங்களுக்கு? இப்போ டிசைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம IS 800 படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் நம்ம டிசைன் பண்ணணும்னா கெசட் பிளேட் வந்து டிசைன் பண்ணணும். இது எப்படி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவை அச்சீவ் பண்ணிவிட்டு அது நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலாக வருதா, ஓகேங்களா, அது நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து தாங்குதா அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்புறம் பியரிங் சர்ஃபேஸை வச்சும் நம்ம டிசைன் பண்ணுவோம். மெஷின்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ஃபைனலாக பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஸ்டெப் 1ல் ஏரியா ஆஃப் த பேஸ் பிளேட் வந்து பார்க்குறாங்க. ஏரியாவுக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் அந்த ஃபார்முலா ஃபேக்டர் லோட் டிவைடட் பை 0.45 FCK அப்படின்னு பார்ப்போம். FCK அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியம். கெசட் பிளேட் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். கெசட் பிளேட் டிசைன் பண்ணும்போது நம்ம எப்படி டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா இட்ரேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ரேட்டிவ் மெத்தட் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் செக் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு திக்னஸை வந்து எடுத்துப்பாங்க. திக்னஸை எடுக்கிறதுனா எப்படி, ஒரு 2 mm திக்னஸ் எடுத்துக்கலாமா? கூடாது, ரொம்ப மினிமம், ஓகேங்களா. அப்போ 50 mm எடுத்துக்கலாமா? ரொம்ப போடலாம், இருந்தாலும் ரொம்ப நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக அமௌண்ட் வந்து அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சேஃப்டியும் இருக்கணும், ஒரு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியமான ஒரு ரேஞ்சில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, திக்னஸ் ஆஃப் த கெசட் பிளேட் வந்து ஒரு 16 mm கிட்ட அசியூம் பண்ணிப்பாங்க, சரிங்களா. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரென்த்தும் இதை வச்சு நம்ம கொண்டு வந்த அந்த பிளேட்டோட ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதை சூஸ் பண்ணிடுவாங்க. இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை அல்டர் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதாவது திக்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கெசட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். கெசட் ஆங்கிள் அப்படின்னா நம்ம இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 லெக் வந்து இருக்கும், ஓகேங்களா. கெசட் ஆங்கிள் அப்படின்னா கெசட் பிளேட்டை அந்த காலமோடையும் பேஸ் பிளேட்டோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கிள் கெசட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெசட் ஆங்கிள் அப்படிங்கிறது 2 லெக் இருக்கும். இங்கே வெர்டிக்கல் லெக் ஒன்று, ஹரிசாண்டல் லெக் இப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இங்கே வந்து எவ்வளோ போல்ட்டு போடணும், இங்கே வந்து எவ்வளோ போல்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அப்புறம் ஆங்கிள் திக்னஸ்னால் நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆங்கிளோட திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணக்கூடியது, சரிங்களா. வெர்டிக்கல் லெக் அக்கோமடேட்ஸ் 2 போல்ட், ஓகேங்களா. வெர்டிக்கல் லெக் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டோட கனெக்ட் ஆகக்கூடியது, கெசட் பிளேட்டையும் காலமையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு அதிகமான போல்ட் வந்து தேவைப்படும். இங்கே ஜஸ்ட் ஒரு ஆங்கரேஜுக்காக பண்ணக்கூடியது. இங்கே 1 வெர்டிக்கல் ஹரிசாண்டலுக்கு பார்த்தீங்கன்னா 1 போல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது நம்ம டிசைனை பொறுத்து சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. அந்த பிளேட்டை திக்னஸை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஆங்கிள் திக்னஸ் இஸ் ஜென்ரலி கெப்ட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த கெசட் பிளேட் திக்னஸ், ஓகேங்களா. கெசட் பிளேட் திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அதுக்கு ஈக்குவலாகவே அப்ராக்சிமேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஆங்கிள் திக்னஸ்னால் என்ன, அந்த கெசட் பிளேட்டையும் காலமையும் அந்த ஸ்லாப் பேஸையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் என்ன சொல்லுவோம், பேஸ் பிளேட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் அந்த ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆங்கிளோட திக்னஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், கெசட் பிளேட்டோட திக்னஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு செலக்ட் பேஸ் பிளேட் டைமென்ஷன். இப்போ இந்த பேஸ் பிளேட்டோட டைமென்ஷன் வந்து பார்க்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த பேஸ் பிளேட்டோட லென்த்து இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், சரிங்களா. லென்த்தை தனியாக பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஏரியாவுக்குள்ளேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஏஎன்பி ப்ரொஜெக்ஷனை அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக வச்சு டிசைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு கெசட் பிளேட்டும் வருது, சரிங்களா. கெசட் பிளேட் வருது, அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் வருது, சரிங்களா. அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் வருது. இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பேஸ் பிளேட்டோட லென்த்து வந்து நமக்கு முக்கியம், சரிங்களா. இந்த லென்த்து வந்து நமக்கு முக்கியம். நமக்கு தெரியும் L × B = ஏரியா அப்படின்னு வரும். அப்போ லென்த் அப்படின்னா ஏரியா ஆஃப் த பிளேட் பை வித் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு லோட் ட்ரான்ஸ்ஃபர் அசம்ஷன். நம்ம இதுதான் பார்த்துருந்தோம். லோடு ட்ரான்ஸ்ஃபர்னால் முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த பேஸ் பிளேட்டு கான்செப்டில் பார்க்கும்போது மேலே காலம் இருக்குன்னா டைரெக்டாக பியரிங் வழியாக லோடு வந்து என்ன ஆயிரும், ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிரும். ஆனால் இங்கே கெசட் பிளேட்டும் இருக்குது அப்படிங்கிறபோது இங்கே பியரிங்லேயும் வரும் லோடு, அது போக உங்களுக்கு இந்த கெசட் பிளேட் வழியாகவும் லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இப்போது இந்த காலம் எண்ட் இஸ் மெஷின்டு ஃபார் கம்ப்ளீட் பியரிங். மெஷின்ட் அப்படின்னா காலம் எண்டு வந்து ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷின் இல்லாமல் பண்ணுவாங்க. அதில் ஃபீல்டில் பண்ணும்போது உங்களுக்கு கீழே வந்து அன்ஈவன் சர்ஃபேஸ் இருக்கும். அன்ஈவன் சர்ஃபேஸ் இருக்கும்போது அந்த காலமில் இருந்து வரக்கூடிய லோடு இந்த பேஸ் பிளேட் வழியாக
ஒரு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. சரிங்களா, ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. இப்போது ஒரு ஒரு 2 வுட்டு இருக்குது. சரிங்களா, வுட்டு ரெண்டுமே பிளெயினாக இருக்குது, நல்ல ஸ்மூத் ஃபினிஷாக இருக்குது அப்படின்னா இதில் வரக்கூடிய இந்த ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக ப்ரெஷ் ஆகும், லோடு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனால் இதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வுட்டு வந்து கொஞ்சம் வந்து மேடு பள்ளமாக இருக்குது. சரிங்களா, மேடு பள்ளமாக இருக்குது, இன்னொரு வுட்டு வந்து ஒரு பிளெயினாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது, இல்லைனா ஏதாவது ஒரு டஸ்ட் இருக்குது, கல் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரெஸ் ஆகும்போது ஈவனாக அப்படியே ப்ரெஸ் ஆகாது, ஒரு சைடு தூக்கி இருக்கும், ஒரு சைடு அமைங்கி இருக்கும். சரிங்களா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ பியரிங் அப்படிங்கிறது ஸ்மூத் மெஷின்டாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலாக அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் வந்து ஆகும். சரிங்களா, ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் வந்து ஆகும். அப்போ 50% பியரிங்க்கு எடுத்துப்பாங்க, 50% ஃபாஸ்ட்னிங்க்கு வந்து எடுத்துப்பாங்க. ஃபாஸ்ட்னிங்னா என்னென்னா இந்த நட்டு போல்ட்டு மூலமாக வரக்கூடிய லோடு. ஓகேங்களா, அவங்களுக்கு இமேஜ் காட்டுறேன்னா தெளிவாக புரியும். இப்போ இதில் வரக்கூடியது பியரிங் லோடு. இப்போ இந்த நட்டு போல்ட் மூலமாக நம்ம கெசட் பிளேட்டில் உள்ள நட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடிய லோடு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாஸ்ட்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 50% இதுக்கும் 50% ஃபாஸ்ட்னிங்கும் எடுத்துப்பாங்க. எப்போ அப்படின்னா இது வந்து பிளெயினாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில். இப்போ மிஷின்டு இல்லை அப்படின்னா, அதாவது இந்த காலம் எண்டு வந்து மிஷின்டு இல்லை அப்படின்னா, காலம் எண்டு நாட் மிஷின்டு அப்படின்னா ஃபாஸ்ட்னிங் லோடு ஈக்குவல் டு பியூ அப்படின்னு எடுத்துப்பாங்க. மொத்த லோடுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த போல்டோட கனெக்ஷனுக்கு தான் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துப்பாங்க. நம்ம ஸ்டீலில் பார்ப்போம், போல்டோட ஸ்ட்ரென்த்லாம் கால்குலேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ மொத்த லோடுமே அந்த போல்டு தான் தாங்குது அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணணும், டிசைன் வந்து பண்ணணும். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா நமக்கு 50% வந்து பியரிங் ஸ்ட்ரென்த்து எடுத்துப்பாங்க, 50% வந்து ஃபாஸ்ட்னிங் வந்து லோடு வந்து ஃபாஸ்ட்னிங் கொடுப்பாங்க. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஒரு 100 kg வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 100 kg லோடு வருதுன்னா ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 50 kg இதுக்கு 50 kg இது டிசைன் பண்ணி எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, 50 kg பேரிங் ஸ்ட்ரென்த் மூலமாக எடுப்பாங்க, மீதி வந்து போல்டு வெல்டு மூலமாக 50% வந்து எடுத்துப்பாங்க. இப்போது நாட் மிஷின்டு அப்படின்னா, அதாவது மிஷின் மூலமாக பண்ணலை, அங்கே வந்து ஈவன் சர்ஃபேஸ் இல்லை, ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், பியரிங் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க, ஃபுல் 100% லோடும் ஃபாஸ்ட்னிங் மூலமாக தான் தாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்னிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டிசைன் வந்து பண்ணுவோம். சரிங்களா, இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் 2 விதமாக நமக்கு வந்து லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஒன்று காலம் பியரிங் பேஸ் பிளேட்டு, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் கெசட்டு. ஓகேங்களா, கெசட் ஆங்கிள் பிளேட்டு போல்ட்டு, போல்ட் ஆர் வெல்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் பிளேட்டு. இப்போ 2 மூலமாக உங்களுக்கு வந்து லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ இதில் மிஷின்டாக இருந்துச்சுன்னா இதில் 50, இதில் 50, மிஷின் இல்லை அப்படின்னா இதில் 100%. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி கண்டிஷன் எண்டு மிஷின் கண்டிஷனில் இருக்குது. ஓகேங்களா, எண்டு மிஷின் கண்டிஷனில் நமக்கு எவ்வளோ லோடு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஓ அப்படிங்கிறது ஒரு 1000 kN வருது. அப்போ எண்டு மிஷின் கண்டிஷன் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துப்போம், 50% பியரிங். அப்போ பியரிங் வந்து எவ்வளோ எடுத்துப்போம், பியரிங் அப்படிங்கிறது 50% எவ்வளோ, 500. இப்போ ஃபாஸ்ட்னிங் மூலமாக வரக்கூடியது, எவ்வளோ, 50% எடுத்துப்போம். ஓகேங்களா, பிஎஃப், இது அதோட கான்செப்ட். இப்போ இதுவே உங்களுக்கு வந்து நாட் மிஷின்டாக இருக்குது, மொத்தம் வந்து ஒரு 1000 kN லோடு வந்து வருது, அதில் உங்களுக்கு சாலம் சாப்பிட்டு கெசாப்ட் நாட் ஃபேஸ்டு கம்ப்ளீட்லி பியரிங். ஓகேங்களா, கம்ப்ளீட்லி பியரிங்காக இல்லை, ஸ்மூத் சர்ஃபேஸ் இல்லை அப்படின்னா நம்ம மொத்த லோடுமே பியூக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். அதாவது எவ்வளோ, 1000க்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 kN தாங்குது. ஓகேங்களா, ஒரு போல்ட் வந்து 100 kN தாங்குது அப்படின்னா நம்ம எத்தனை போல்ட்டுக்கு டிசைன் பண்ணணும், 10 போல்ட்டுக்கு வந்து டிசைன் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் சொல்கிறாங்க. நம்ம வந்து தனித்தனியாக நம்ம மிஷின்னா எப்படி எடுப்போம், நான் மிஷின்னா எப்படி எடுப்போம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ தான் இந்த காலம் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இவ்வளோ தான் இதோட பாயிண்ட்ஸ். சரிங்களா, அப்புறம் வந்து திக்னஸ் ஆஃப் த பேஸ் பிளேட் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தது தான், நம்ம ஸ்லாப் பேஸ் டிசைன் பண்ணும்போதே பார்த்துருப்போம். ஃப்ளெக்சுரல் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கிறதுனால அதோட திக்னஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். பெண்டிங் மோட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். சரிங்களா, இப்போ கெசட்டட் பேஸ்க்கு டிசைன் சீக்வன்ஸ் பாருங்கள், ஏரியா ஆஃப் த பிளேட்டு, அப்புறம் வந்து கெசட் மெம்பர் திக்னஸ் வந்து நம்ம அசியூம் பண்ணுவோம், அப்புறம் பிளேட் டைமென்ஷன் வந்து பார்ப்போம்,
இப்போ செக் லோட் ட்ரான்ஸ்ஃபர், லோடு வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் டிட்டர்மைன் த பிளேட் திக்னஸ், ஃபைனலாக எந்த பிளேட் திக்னஸுக்கு நம்ம கொடுத்த லோடு வந்து தாங்குதோ அதுக்கேற்ற மாதிரி திக்னஸை சேஞ்ச் பண்ணிப்போம். இல்லை நம்ம கொடுத்த அசியூம் பண்ண திக்னஸுக்கே ஒரு 1000 கேஜி தாங்குது, ஓகேங்களா, 1000 கேஜி தான் வருது, நம்ம அசியூம் பண்ண திக்னஸுக்கே அது ஓகே அப்படின்னா அதையும் நம்ம எடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, அப்புறம் டிசைன் ஸ்டெப்பு, ஓகேங்களா, அப்புறம் வந்து இந்த வேல்யூஸ், இந்த திக்னஸ் ஆஃப் த பிளேட் வந்து எவ்வளோ இருக்கணும், ஃப்ளாங்க் திக்னஸோட அதிகமாக இருக்கணும், சரிங்களா. அப்புறம் வந்து இதோட 50% காலம் எண்ட் மிஷினாக எப்படி இருக்கணும், காலம் எண்ட் மிஷின் இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கணும், சரிங்களா. இந்த சின்ன சின்ன டேட்டா மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.